நிச்சயமாக அதிமுக கழகம், பாரதிய ஜனதா மற்ற கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு பயந்துதான் இன்று காலையில் ஸ்டாலின் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தோல்வி பயம். அதிமுகவை வீழ்த்த முக ஸ்டாலின் சசிகலா ஒரு தூண்டி விடுவதாக அது பின்னணியில் பல அரசியல் காரணங்கள் இருப்பதாகவும் முன்னாள் காவல்துறை அதிகாரி வரதராஜன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் கேளுங்க தம்பி, அவர்கிட்ட கேளுங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? அதிமுக இந்த 2000 திட்டத்தை காப்பி அடிச்சு தான் இந்த 2000 அனௌன்ஸ் பண்ணி தோல்வி பெற்றனால 2000 திட்டம் எடப்பாடியாருக்கு பிறந்த குழந்தை, அவருக்கு பிறந்த குழந்தைக்கு இவர் பேர் வைக்கிறார். நிச்சயமா தேர்தலுக்காக தான் அறிவிப்பு. தேர்தல் முடிந்து 2 நாள்ல முடிச்சு நிறுத்திடுவார். அவர் ஓட்டெல்லாம் என்ன வேணாம். என்னங்க 12 நாட்கள் 4500 டெண்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணை. எல்லா சக்தியும் பாயும். அது பாயும் போது தான் அவங்களுக்கு என்ன நிலை ஏற்படும் தெரியும். அதிமுகவுடைய கூட்டணியை கண்டு இப்போ தேர்தல் பயத்தில் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. அதிமுகவுடைய அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கைன்றது மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை பயக்கும்? 100க்கு 100 மக்களுக்கு திருப்தி அடைகிற, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற வாக்குறுதிகள்லாம் கூட்டணியின் சார்பில் வரும். அமித்ஷாவின் தொடர் வருகை தமிழகத்துக்கு தொடர் வருகை அரசியல் வீகம் யாரு? அமித்ஷாவின் தொடர் வருகை. அமித்ஷாவின் தொடர் வருகை, மாண்புமிகு நரேந்திர மோடிஜியின் தொடர்ந்து வருகை பீகார் வெற்றியை போல 100க்கு 100 வெற்றியாக வரும். எப்படிங்க? அதெல்லாம் பேப்பர் வரும்போது பார்த்துக்க. இது ஒரு கேள்வியா? வந்துடும் தம்பி. அவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பணம் வாங்கி கொண்டு பட்டிமன்றம் இது போன்ற நிகழ்ச்சி நடத்துகிறவர். அவர் பேசியதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற முன்னாள் பின்னாடி தள்ளி போட்டு மக்கள் நிறைய இருக்காங்க. வாலிய செந்தமிழ் வாழ்கிற தமிழர், வாலிய பாரதம் அடித்திரு நாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம். இந்த சிறப்புமிகு 525 வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார்கள். கடந்த பருவத்திலே இப்போது வரை ஒவ்வொரு அலுவலகத்திலும் திமுக அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த முக ஸ்டாலின் அவர்கள் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.